எஸ், ஃபைனலா 7 மணி நேரம் 25 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு தேவாரத்திலிருந்து நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சு. அதில் 10:15 எடுத்தோம். அதே மாதிரி இங்க ரீச் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 5:40 வந்துட்டோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங். எங்க இருக்கோம்னா தேவாரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். நம்ம தேவாரத்துல இருந்து இது வரைக்கும் எந்த டிராவலும் ஸ்டார்ட் பண்ணது இல்லை. பட் நம்ம கோயம்புத்தூர் தேவாரம் பஸ்ட்டு நம்ம தேனி வரைக்கும் டிராவல் பண்ணி பார்த்து இது வரைக்கும் கூட வந்திருக்க மாட்டோம். பட் இங்கிருந்து ஒரு ப்ரீமியமான சூப்பரான சர்வீஸ் ஒன்று விட்டுட்டு இருக்காங்க. எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. தேவாரம் தஞ்சாவூர் தாங்க இன்னைக்கு டிராவல் பண்ணி வீடியோ பண்ண போறோம். நிறைய பேர் இது வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு ஹிடனு, ஒரு சீனிக் ரூட்டு, டிஃப்ரெண்டான ரூட்டுங்க. இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றுல யாருமே ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போறோம். அந்த வண்டியை ஸ்டிக்கரிங் பண்ணி மாசா இருக்குங்க. நான் இன்ஸ்டால தான் பார்த்துருந்தேன். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் திருச்சி பஞ்சப்பூர்ல பார்த்துருந்தோம். ஸோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன், எடுத்தா தேவாரத்துல இருந்து காலைல எடுக்கிறோம்டா அப்படின்ட்டு. அது வேற ரிசர்வேஷன் வண்டி. நம்ம ரிசர்வேஷனும் பண்ணியாச்சு. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா 10:15க்கு தேவாரத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ வண்டி வரட்டும், பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் எடுத்துட்டு நம்ம பயணத்தை அருமையா ஆரம்பிக்கலாங்க. இதுதாங்க தேவாரம் பேருந்து நிலையம் கால அட்டவணை. மதுரை, கோவை, திருப்பூர், குமுளி, பழனி, திருச்சி, திண்டுக்கல், போடி, கம்பம், நிறையா பஸ்ஸஸ் இருக்குங்க. இதில் ஒன்று மட்டும் யூனிக்காக இருக்குங்க. அதைத்தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இதுதாங்க தேவாரம் பஸ் ஸ்டாண்ட். குட்டியாக அழகாக இருக்குங்க. நான் இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் எங்காச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேங்க. ஏன்னா சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. ஒரு பஸ்ஸில் தான் போடுற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ப்ளக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு தாங்க. எஸ், ஒன்று ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க. பாருங்கள், வெறிச்சோடு இருக்குது. இங்கே தான் நான் சார்ஜ் போட்டேங்க. கடைசியாக ஒரு 40% இருந்துச்சு. சார்ஜ் போட்டு இப்போ தான் வாங்கினாங்களா, 93% ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சுங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேணாம் தம்பி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கேட்டதான் சங்கடமாக போச்சு. என்னப்பா என்னையா காசெல்லாம் வேணாமியா அப்படின்னாங்களா, அந்த ஸ்லாங்கில் சொன்னாங்களா. ஓ சரிங்கண்ணா, இதே நம்ம சும்மா எடுத்துக்கோங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஆகட்டும், ப்ளக் பாயிண்ட்ஸ் எங்கேயுமே இருக்காது. மதுரை ஆகட்டும், அப்புறம் திருச்சி இப்போ பஞ்சப்பூரில் வந்திருக்கு. முதல் சத்திரத்திலாம் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் அந்த கடையில் தான் கொடுத்து 20 ரூபாய்க்கு போடுவோம். பட் இப்போ வந்து அவன் காசு வேணான்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, பஸ் வரட்டும். எஸ் மக்களே, இதுதாங்க தேவாரம் பஸ் டைமிங். நம்ம தஞ்சாவூர் மட்டும் பார்த்திங்களா, சோலோவாக மாதம் நிற்கிறாரு. 10:15 மேலே திருச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூருக்கு 2 வண்டி போயிடுச்சு. இந்த 9:25 வந்து இந்த BS4 வந்து ஸ்டிக்கரிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்களேங்க, அந்த வண்டி பார்த்துக்கோங்க. இதே குமுளிக்கு இருக்குது பாருங்கள், 330 நிறையாவே இருக்குது குமுளிக்கெல்லாம். இன்றைக்கி எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் எடுத்த மாதிரி தாங்க. மணி 10:15 போகுது. இன்னும் பஸ் வரல. வந்தோடனே எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் நடுவில் எடுத்து அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடுறேங்க. இன்னும் பஸ்ஸை காணோம், அதுதான் பிரச்சனை. 10:15 ஆச்சு. டைம் பார்த்துக்கோங்க. வண்டி வந்துட்டாருங்க. என்ன திருவண்ணாமலைன்னு போட்டு வருது. ஐய, என்னங்க இது? இந்த வண்டி தாங்க ஸ்பெஷலான தஞ்சாவூர் வண்டி.
கரெக்டாக நம்ம வண்டிக்கு போடிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம போடி போயிட்டு எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா நம்ம தேவாரத்தில் கரெக்டாக வந்தோன்னே ஏறியாச்சு. ஸோ போடியில் டைம் இருக்கும். நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு அப்புறம் பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ், போடி நாயக்கனூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 11 o'clock. ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்திங்கன்னா 10:55. நம்ம ஜெராக்ஸ் எடுத்தனால ஒரு 5 நிமிஷங்க. அந்த ஜெராக்ஸ் கதையை சொல்கிறேங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு தேனி தாங்க. அப்படி நடுவில் எங்கேயுமே நிற்காது. தேனி போனதுக்கப்புறம் நமக்கு பெரியகுளம், தேவதானப்பட்டி, வத்தலகுண்டு, அப்புறம் திண்டுக்கல்லேருந்து திருச்சி 1 to 1 போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மணப்பாறை போவாங்கன்னு. மணப்பாறை போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா திருச்சி 1 to 1, அப்புறம் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் 1 to 1ங்க. இதுதான் நம்ம வண்டி போகக்கூடிய ரூட்டு. ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்ட்டு. தேனி போச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிரும் நம்புகிறேன். பிகாஸ் திருச்சிக்கு இன்றைக்கி வந்து ஓணம் ஸ்பெஷல். இன்றைக்கி ஓணத்துக்கு எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சா எல்லாருமே இன்றைக்கி பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்காங்க. அண்ட் மக்களே, இப்படியே நம்ம லெஃப்ட்டு போனோம்னா மூணார் போகலாங்க. போடிமெட்டு போய் ரீச் பண்ணி மூணார் போகலாம். இப்போ ரைட்டில் நம்ம தேனி டைவர்ஷன் ஆகிடுச்சுங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் மூணாருங்க. எஸ் 11:20க்கு தேனி வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். கரெக்டாக 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் நம்ம தேவாரத்துலேருந்து தேனி வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே அவ்வளோ பேர் இறங்கிட்டாங்க மக்களே. ஒரு ஷாட்டு கேபினில் காட்ட முடியல, எல்லாமே ஜன்னலில் காமிச்சு எனக்கே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி எடப்பாடி இங்கே வராரு நினைக்கிறாங்க. தேனியில் மாநாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ நேற்று நைட்லேருந்தே பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்துருக்காங்க. ஸோ அவர் வரனால தாங்க இவ்வளோ பயங்கரமான ஏற்பாடு. இங்கே தான் எங்கேயோ மாநாடு நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. எஸ், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக 11:25க்கு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தேவாரத்துலேருந்து தேனிக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா 10:15 எடுத்தோம். இங்கே 11:25க்கெல்லாம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ரூட் தாங்க. பெரியகுளம், தேவதானப்பட்டி, அப்புறம்
வத்தலகுண்டு, அப்புறம் திண்டுக்கல் அந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க போகும்போது. அண்ட் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம தேவாரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 249 ரூபா சார்ஜ். இங்கே டேரெக்டாக வந்து வாங்கினீங்கன்னா 210 ரூபாங்க. பாருங்க மக்களே, பஸ்ஸுக்கு பேர்லாம் வச்சுருக்காங்க. தேவாரத்து தென்றல் TN 57 N 2704 மதுரை டிவிஷன், மதுரை கார்ப்பரேஷன், திண்டுக்கல் டிவிஷன், தேவாரம் டிப்போங்க. தஞ்சாவூர் தேவாரம், தேவாரம் தஞ்சாவூர், போடி தேனி திண்டுக்கல் திருச்சி. இங்கே பார்த்தீங்களா செமையாக போட்டிருக்காங்க, முல்லை முதல் தஞ்சை வரை. வாவ் மாஸ். டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன் 267. இதை வந்து 8 மணி நேரம் 50 நிமிஷம். ஆக்சுவலி 10:15 எடுத்து அங்கே போகிற டைம் பார்த்திங்கன்னா 6:05 அங்கே போய் ரீச் ஆயிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க மோஸ்ட்லி. ஆக்சுவலி இவங்க தாங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ், உத்தமபாளையம். நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து லைட்டிங் எல்லாம் அடிச்சிருச்சு. ஸ்டிக்கர் அந்த வெயில் சூரியனுக்கு இருக்குது பார்த்தீங்களா, டல் ஆயிடுச்சு. இன்டீரியர் நல்லா தான் வச்சுருக்காங்க. இங்கே ரெகுலராக தேனியில் கரெக்டாக 11:40 எடுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் அப்படியே எடுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரீப் ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் கியரில் தான் போகுது வண்டி, ஏன்னா அவ்வளோ ஏற்றம் இருக்குங்க. இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாம். அதே மாதிரி அங்கே இறங்கும் போது அங்கே ஒரு இறக்கி ஏறுவாங்க. மக்களே, திருச்சிராப்பள்ளி கரெக்டாக 167 கிலோமீட்டர் இருக்குங்க. திண்டுக்கல்னா ஒரு 68 கிலோமீட்டருங்க. சென்னைக்கு 490 கிலோமீட்டருங்க. எஸ், இப்போ டைவர்ட் ஆயாச்சுங்க. நம்ம பெரியகுளம் உள்ளே போயிட்டு அப்புறம் தான் டைவர்ட்.
என்னன்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவேன் நானும். எஸ் பெரிய குளம் பார்த்தீங்கன்னா 12:05 வந்திருக்காங்க ஷார்ப்பாக. பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். அப்படி நெக்ஸ்ட்டு தேவதானப்பட்டி தான் நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். வேறு எங்கேயும் ஸ்டாப் இருக்காது. தேவதானப்பட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு தாங்க. வத்தலகுண்டு டு திண்டுக்கல் 1 to 1. திண்டுக்கல் டு திருச்சி மணப்பாறை போவாங்க கண்டிப்பாக. மணப்பாறை போயிட்டு திருச்சி தஞ்சாவூர் வந்து 1 to 1 சர்வீஸுங்க. பஸ் ஸ்டாண்ட் வரக்கு 12:10 ஆயிடுச்சுங்க. BS 3-யவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவதானப்பட்டி தாங்க. ஒரு 7 கிலோமீட்டருங்க. நம்ம தேவதானப்பட்டியை தாண்டினா தாங்க நமக்கு கொடைக்கானல் டைவர்ஷன் வரும். அந்த வத்தலகுண்டு தேவதானப்பட்டி அந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் அந்த கொடைக்கானல் டைவர்ஷன் வரும். நம்ம இந்த லைன்லாம் ட்ரை பண்ணியாச்சு ஏகப்பட்ட தடவை. அது கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் டேரெக்டாக எப்படி நைட் டைமில் ட்ராவல் பண்ணலாம், எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குன்னு நிறையா சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகலாங்க. நெக்ஸ்ட்டு தேவதானப்பட்டி தாங்க. தேவதானப்பட்டி டைவர்ஷன் ஆயாச்சுங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டேம் இருக்குது. ஆறுன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குங்க. அது அந்த ஆற்று கீழேருந்து மேலே பார்த்தோம்னா நம்ம கொடைக்கானல் மேலே ஏறுறதெல்லாம் தெரியும். நம்ம கொடைக்கானல் இந்த வழியாக போனாலும் அந்த ஆறு தெரியுங்க. சூப்பராக இருக்கும் அந்த டேமு. மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா பாருங்கள். இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது, மூங்கில் அணை காமாட்சி அம்மன் சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் திருப்பூர் தேனி, திருப்பூர் கம்பம்ங்க. கிரேப் சிட்டி எக்ஸ்பிரஸ் டு டெக்ஸ்டைல் சிட்டி. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டருங்க அந்த மஞ்சளாறு டேமு. அந்த கோவில் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர், மூங்கில் அணை காமாட்சி அம்மன். நம்ம தஞ்சாவூருக்கு 206 கிலோமீட்டருங்க. இங்கே தான் போட்டிருக்காங்க தஞ்சாவூருன்ட்டு. எஸ் மக்களே, கொடைக்கானல் கரெக்டாக 52 கிலோமீட்டருங்க. இங்கே லெஃப்டில் டைவர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரோடு தாங்க கொடைக்கானல். நம்ம SCTC ட்ரை பண்ணியிருப்போம் கொடைக்கானல் டு கன்னியாகுமரி. இப்போ வந்திருந்தோம், நல்லா ஞாபகம் இருந்திருக்கா? வத்தலகுண்டுக்கு 7 கிலோமீட்டருங்க. ஒரு சூப்பரான ஸ்டிக்கரிங்கான பஸ் வருது. ஆனால் எந்த ஏரியா வண்டின்னு தான் நினைக்கலாம், தெரிலைங்க. மதுரை மூணார்னு நினைக்கிறேன். கும்பளி திருச்சி கும்பளிங்க. அந்த மணப்பாறை பிரான்ச் வண்டி அதே தாங்க. ஆனால் இந்த வண்டி காலைல தஞ்சாவூர்லேருந்து கிளம்புதுங்க.
நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு. மணப்பாறை ஜெட். பத்தலகுண்டு ஷார்ப்பாக 12:45க்குங்க. ஷார்ப் 12:45க்கு வந்தாச்சுங்க. சூப்பராக போகுது பார்த்தீங்களா கோயம்புத்தூர் கொடைக்கானல். ஆக்சுவலி கொடைக்கானல்லேருந்து இறங்கிட்டாங்க. இறங்கி இப்போ மதுரை போகிறாங்க. மதுரை போயிட்டு கோயம்புத்தூர் போவாங்க. எஸ் மக்களே, இப்போ வந்து ஒரு 4 ரோடு வருங்க. அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் போயிடலாம். நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் போகாமல் இப்போ ரைட்டில் கட் ஆயிடுவோங்க திண்டுக்கல் ரோடு. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ லெஃப்ட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கோட்டை அதெல்லாம் போகிறதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திண்டுக்கல்லுங்க. 40 கிலோமீட்டர் திண்டுக்கலுக்கு. மக்களே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு திண்டுக்கல் தாங்க. எஸ் மக்களே, செம்பட்டி கரெக்டாக 1:15க்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தாங்க டைவர்ஷன். அந்த 4 ரோட் சொன்னேன் இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திண்டுக்கல், ரைட்டில் போனால் மதுரை. பாருங்கள், திண்டுக்கலுக்கு 16, திருச்சிக்கு 144ங்க. இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம திண்டுக்கலுக்கு. எஸ்ங்க, ரைட்டில் போனோம்னா நம்ம மதுரை கன்னியாகுமரி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம திருச்சி திண்டுக்கல், அது லெஃப்டில் போனோம்னா நம்ம பெங்களூருங்க, சேலம் பெங்களூர் கரூர். பஸ் குட்டி பஸ்ஸுங்க, கேசி பட்டின்னு போட்டிருக்கு. நிறைய குட்டி பஸ் ஓடுதுங்க இங்கே. எஸ் மக்களே, சொன்ன மாதிரி 140 சொன்னாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் வந்தாச்சுங்க. நீ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். எஸ், திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:40க்கு வந்தாச்சு. ரொம்ப மோசமான பயணங்க. ஏன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அருமையான பயணம் தான் சொல்லணும்னு தோணுது. பட்டு வண்டி அண்ணா சூப்பராக டிரைவிங் ஓட்டினார். பட் நான் தான் சொக்கிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டும் தூக்கம் இல்லை, இன்றைக்கும் தூக்கம் இல்லை காலையிலையும். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம்
ஸோ இதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி 1 to 1 போகிறாங்களா இல்லை மணப்பாறை போகிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தஞ்சாவூருங்க. 6 மணிக்கு போட்டிருந்தாங்க ஷெடியூலு. மணி இப்போயே 1:45 தான் ஆச்சு. இன்னும் 4 மணி நேரம் ஆகுமாங்க போகிறக்கு அதிகபட்சம். திருச்சிக்கு 1.5 மணி நேரம். நான் திருச்சி டு தஞ்சாவூர் 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காதுங்க. ஸோ அதனால் அப்படியே பார்சல் வாங்கிட்டேன். ஸோ கரெக்டாக வாங்கிட்டு வரேன், கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே வண்டி போட்டு சார்ஜ் போட்டு விட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. இன்னும் 2 டெஸ்டினேஷன் தாங்க, திருச்சி தஞ்சாவூர். ஃபைனலாக நம்ம காலையிலேருந்து கஷ்டப்பட்டது முடிய போகுதுங்க. எஸ், ஷார்ப் 2 மணிக்கு நம்ம கிளம்புறோங்க திண்டுக்கல்லேருந்து. காலையிலேருந்து தேனி முடி கம்பம் எல்லா பக்கம் வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், திண்டுக்கல் தாண்டினே மழை பட்டையை கிளப்புதுங்க. வேறு லெவலுங்க உண்மையாலுமே. அப்பா திருச்சிக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. கண்டிப்பாக 2 மணி நேரம் காருங்க. 85 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம வண்டி மணப்பாறை போய் தான் போகும். அந்த 5:40 லேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. தேங்கி நிற்கிது. நம்ம வண்டி அதை ஸ்க்ராட்ச் பண்ணி போகும்போது தண்ணியெல்லாம் தெரிக்குதுங்க. அம்மா டீ பார்க் இங்கே தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. சார், நம்ம ஸ்டிக்கரிங் ஒட்டினும் போதே வந்து எடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இதெல்லாம் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. ஆனால் அடிக்க சொன்னவங்க பேர்லாம் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஸ்பான்சர் பண்ணால் சூப்பராகவே அடிச்சிருவாங்க. வண்டி செம க்ரௌடுங்க இப்போ வரைக்குமே. அதாவது திண்டுக்கல் டு திருச்சி 1 to 1 சொன்னேன். பட் 1 to 1 எல்லா ஊரும் போவாங்க. மணப்பாறை போவாங்க, அதுக்கு முன்னாடி அய்யலூர் போவாங்க, வடமதுரை கூட போச்சுங்க. இதுக்கப்புறம் நீ நடுவில் என்னென்ன ஸ்டாப் போகும்னு தெரியல, பார்க்கலாம். கரெக்டாக 2:50க்கு மணப்பாறைக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பிரேக் ஸ்டாப், அதாவது டீ சாப்பிட்றக்கு நிப்பாட்டியிருக்காங்க. நான் ஒன்றும் லஞ்சே சாப்பிட்லைங்க. அந்த சீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சுருக்கேன். உனக்கு திருச்சி பஞ்சப்பூர் போயிட்டு சாப்பிட்லாம். அவங்க ஒரு 10 minutes பிரேக் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் மணப்பாறைக்கு ஒரு 50 to 57 திருச்சிக்கே 50 to 60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பார்க்கலாம். 3:30 சொல்லியிருக்காங்க. 3:30 to 4 கூட போயின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. எஸ், கடல்புறா, பழனி, கடலூர். இதுலேயே சரவண பொய்யின்னு ஒரு வண்டி இருக்குங்க. அதை நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வண்டி மூவ் ஆகுது, அப்படியே போயிடலாம். கூட்டம் கரெக்டாக 3 மணிக்கு வையம்பட்டிங்க. எஸ், 3:15க்கு மணப்பாறைக்குள்ளே போகிறோங்க. பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், கரெக்டாக 3:15க்குங்க வந்தாச்சுங்க மணப்பாறை. இப்படி நெக்ஸ்ட்டு திருச்சி தாங்க.
ஃபேமஸ் முறுக்குங்க. மணப்பாறைனாவே முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நெக்ஸ்ட் திருச்சி தான் நினைக்கிறேன். ஒரு மணி நேரங்க. 1 மணி நேரம்ல 3/4 மணி நேரம். பார்க்கலாம் எப்போ ரீச் பண்ணுறாங்கன்னு. ஒரு ஓட்டா கூட கிடைக்காதுன்னு நினச்சேன், பட் கிடச்சிச்சுங்க. போனா முட்டைக்கண்ணா. BS4 டஃப் கொடுக்குது நல்லாவே. சென்னை 343 கிலோமீட்டருங்க. திருச்சிராப்பள்ளி சிட்டிக்குள்ளே கரெக்டாக 4 மணிக்கு வந்தாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி. இப்போ நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தாங்க நம்ம பஞ்சப்பூர் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் திண்டுக்கல்லேருந்து இது வரைக்கும் ட்ரை வந்ததில்லை. நம்ம சென்ட்ரல் தான் போயிருக்கோம். பஞ்சப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம். எஸ், திருச்சி மத்திய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் 4:05க்கு வந்திருக்கோம். நீ பஞ்சப்பூர் போக போகிறாங்க. ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அவுட்ருக்கு போக போகிறோம். அப்படியே மேலே ஏறிட்டோம்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வியூங்க. சூப்பராக இருக்கும். வாவ், திருச்சி ஜங்ஷன். கரெக்டாக ஏதோ ட்ரெயின் டிபார்ச்சருங்க. என்ன வண்டின்னு தெரில. ஆமாம் 4:15ங்க கரெக்டாக பஞ்சப்பூர். திருச்சி பஞ்சப்பூர் கரெக்டாக 6 மணி நேரத்தில் வந்திருக்கோம். காலைல 10:15 எடுத்த பயணம் 10:15, 11:15, 12:15, 1:15, 2:15, 3:15, 4:15 6 மணி நேரத்தில் திருச்சி பஞ்சப்பூர் வந்திருக்கோம். எங்கேருந்து தேவாரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் வர்றதுக்கே 6 மணி நேரம். ஸோ நம்ம தஞ்சாவூர் இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ டியூரேஷன் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆப்பில் 8 hours 50 minutes சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. இன்னையா பஞ்சப்பூர் நல்லா தான் இருந்த. தண்ணி வர மாட்டேதுங்க. தண்ணி வரலைங்க. ஓ மை காட், யார் நீங்கள்? சரி, வெளியே தான் வரலன்னு பார்த்தா உள்ளேயும் வந்து அமுக்கி பார்க்குறேன், வரலைங்க. எல்லாமே அந்த புதுசாக ஓப்பன் பண்ணுவாங்களோ அதோட முடிஞ்சிடும் போல் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன ஆக போகுதுன்னு தெரில. தண்ணிக்கே இந்த நிலமை. திருச்சி மக்களே, பஞ்சப்பூர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அதுக்குள்ளே மக்களை சொல்ல, மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணுமில்ல.
வந்து 5 மினிட்ஸில் கிளம்பியாச்சு. 4:20க்கு வந்தால் 4:25க்கு வெளியே போக போகிறோங்க. எஸ், இப்போ வரக்கூடிய ரைட்டில் நம்ம டைவர்ட் ஆயிடுவாங்க. தஞ்சாவூருக்கு கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்ரு, 1 மணி நேரம் 40 நிமிஷம். 1:10னா 45 நிமிஷம் தாங்க. பார்க்கலாங்க. ஆக்சுவலி ஓணத்தன்னைக்கு கூட காலேஜ் வச்சுருக்காங்க மக்களே. யாருங்க இந்த காலேஜுன்னு தெரில. சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்குங்க. எஸ் மக்களே, கரெக்டாக தஞ்சாவூருக்கு 18 கிலோமீட்டருங்க. சொன்ன மாதிரி 6 o'clock ஷார்ப்பாக ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்கள், ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம கும்பகோணம், நாகப்பட்டினம் எல்லாம் ரீச் பண்ணுவேன்.
இப்போ நம்ம டைவர்ட் ஆகிடுச்சு. அப்படியே கீழே போயிட்டோம்னா நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடலாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. எஸ், ஃபைனலா 7 மணி நேரம் 25 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு தேவாரத்திலிருந்து நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சு. ஒரு அருமையான பயணம். காலைல 10:15 எடுத்தோம். அதே மாதிரி இங்க ரீச் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 5:40 வந்துட்டோம். டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 210 ரூபாங்க. நீங்க டைரக்டா வந்து எடுத்தீங்கன்னா நம்ம வண்டி ரிசர்வேஷனும் இருக்குங்க. காலைல நாங்க 10:15 எடுத்து இங்க வந்து 6 மணிக்கு வர மாதிரி டைம். பட் இப்போ வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்தாச்சு. அதே மாதிரி இங்க கிளம்புற டைம் பாத்தீங்கன்னா 6:30 எடுத்துட்டாங்கன்னா விடிய காலைல 3 மணிக்கெல்லாம் நம்ம தேவாரம் போயிடுவாங்க. எஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான பயணம். ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்ததுங்க, இந்த தேவாரத்துல இருந்து தஞ்சாவூர் பண்ணுங்க, ஒரு சூப்பரான சீனிக்கான பஸ் ட்ரை பண்ணுங்க, நிறைய பேர் சொன்னீங்க. எஸ், அதே மாதிரி ஃபுல்ஃபில்லா நம்ம தேவார தேவதையை ஃபுல்ஃபில்லா முடிச்சாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான ஜேர்னி மீட் பண்ணலாம். டாடா.